பயம் இருந்துச்சுன்னா அதுல சமாதானம் இருக்காது. சமாதானம் இருந்துச்சுன்னா ஆசீர்வாதமே இல்லைன்னா கூட சந்தோஷமா நம்மளா இருக்க முடியும். முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. ஆபீதையும் நான் தான் நடத்தினேன், சாலமோனும் நான் தான் நடத்தினேன், ஈசாக்கையும் நான் தான் நடத்தினேன், ஆபிரகாம் நான் தான் நடத்தினேன், இனியும் உன்னையும் நான் தான் நடத்த போறேன். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிது. அப்ப செகண்ட் டே, ஏன்னா ஆபிரகாம் காலத்திலையும் தாவீது காலத்திலையும் என்ன இல்ல, கர்த்தர் தான் இருந்தாரு. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அனுபவம், கிறிஸ்துவனுடைய ஒரு அனுபவம் வாழ்க்கையில அதிகமா அவங்க ருசிக்கல. ஆனா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் மகிமையை இந்த நாட்கள் நீங்கள் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். திரியேக தேவன், இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு ஒரு பெரிய டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஒருவர் கண்டிக்கிறவரு, ஒருவர் பரிந்து பேசுறவரு, ஒருவர் நமக்காக என்ன செய்வாரு, அதை செயல்படுத்தி முடிக்கிறவர். ஆக மொத்தத்தில் இந்த 3 பேர் என்னன்னா இப்படி வச்சுக்கலாம். அம்மா நம்ம மேல கோபமா இருந்தா அப்பா என்ன செய்வாரு, கொஞ்சம் அரவணைப்பாரு. அப்பா கோபமா இருந்தா தாத்தா பாட்டி நம்மளை நேசிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்கப் மாதிரி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானோட அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சில நேரங்களில் பரிசுத்த ஆவியான நம்ம மேல கோபம் கொண்டுருவாரு. எப்படின்னா நாம பல காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத நம்முடைய வாழ்க்கையில் அனுதினம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஏசு என்ன செய்வாரு, நமக்காக பிதாட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாரு, தெரியாம செஞ்சுட்டா மன்னிச்சிருங்க. உடனே ஆண்டவர் பரிசுத்த ஆவியான சொல்றாருல, அது நியாயம் தானே, என்னால இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவர் இருக்கிறதுனால அவர் சரி போ அப்படி விட்டுருவாரு. அப்ப இந்த தாத்தா மாதிரிதான் பிதாவான நமக்கு, நம்மளை டக்குன்னு ஈஸியா நம்ம என்ன செய்வாரு, மன்னிச்சு உடனே அதை ரெஸ்கியூ பண்ணிடுவாரு. இப்ப 3 விதமான கனெக்டிவிட்டி இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், அனுபவிக்கிறோம் கர்த்தர். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமான கிறிஸ்து இயேசுவின் வல்லமையினாலே நம்ம நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம்.